சில பேருக்கு என்ன கேட்பாங்க, ஏங்க நீங்க கோவிலுக்கு போகலன்னா நம்ம முருகர் கோச்சுப்பாரு, அவருக்கு ஏகப்பட்ட பக்தர்கள் இருக்காங்க ஏங்க அப்படின்வாங்க. கிடையாது, நான் நேரத்தை ஒதுக்கிட்டு அவரை போய் பார்க்கறனா அப்படிங்கிறதுக்காக சுவாமி காத்துக்கிட்டு இருப்பாராம். இவ வராளா இல்லையான்னு சுவாமி எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாரு. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, ஒரு சமயம் நான் வந்து நம்ம சிஎம்முடைய அப்பா திரைப்படம் எஸ்.ஏ. சந்திரசேகர் சாருடைய படத்தில் நடிச்சிட்டு இருந்தேன். அந்த திரைப்படம் வந்து நான் வந்து கந்தசஷ்டி சமயத்தில் தினமும் சாப்பிடாம இருப்பேன். 6வது நாள் சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு தான் வந்து சாப்பிடுவேன். அப்படி இருக்கும்போது அங்கிள் கிட்ட நான் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அங்கிள் எனக்கு வந்து வடபழனி ஆண்டவர் திருக்கோவிலில் சூரசம்ஹாரம் நிகழ்வு நடக்குது, எனக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் 6 o'clock முடிஞ்சிடும், பட் என்னன்னா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீன்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருந்தது, அதனால வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் அடிச்சு பிடிச்சி ஒரு 9 மணி வண்டியை வந்து மெயின் ரோட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல நிறுத்திட்டு நான் பாட்டுக்கு ஓடுறேன். இது வந்து ஐ திங்க் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓடுறேன், ஓடிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு உள்ளெல்லாம் இல்லை, அந்த பப்ளிக் லைன் நிற்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல புடவை தான் கட்டியிருக்கேன், அப்படியே பூந்து மேலே ஏறி நின்றுட்டேன். ஏறி நின்று உள்ளே பார்க்குறேன். அப்போ தான் வந்து சுவாமிக்கு சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு வேலை கொண்டு வந்து வைக்கிறாங்க. நான் கேட்குறேன், மணி வந்து 9 மணிக்கு மேலே ஆகுது, என்ன இப்போ அப்படின்னா, இல்லை இன்னைக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, கொஞ்சம் இந்த பப்ளிக்கெல்லாம் வந்து நிதானமாக நிற்கட்டும் அப்படின்னு பொறுத்திருந்து பொறுமையாக தான் சூரசம்ஹாரம் நடந்தது, அதனால சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு இப்போ தான் சுவாமியுடைய வேலை கொண்டு வந்து உள்ளே வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த நிமிஷம், ஏன் இங்கே நிற்கிறீங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் நிற்கிறேன். சுவாமியுடைய கையில் வேலை வைக்கிறாங்க.